சிஎஸ்கே vs பஞ்சாப் சேப்பாக்கத்துல நான் நேற்று சொன்னேன் பஞ்சாப் தான் ஜெயிக்கும்ட்டு. அதே தான் நடந்திருக்கு. பவர் பிளேயை நம்பினேன். ஆனா பவர் பிளேல சஞ்சு ருத்ராஜ் அடிப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, நடந்துருச்சு. பவர் பிளே நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் கேம் போக 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 விட்டாங்க. பட் பேட்டிங்கை குறை சொல்லி எனக்கு ஒரு தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. சொல்லு. இல்ல கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல வந்து சிஎஸ்கே கையில மேட்ச் இருந்தா, அப்புறம் நெக்ஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் செகண்ட் 10 ஓவர் வந்து பஞ்சாப் கிட்ட மேட்ச் போயிடுச்சு. ஏன்னா உத்ரா கேக் வந்து கொஞ்சம் ஹேங் ஆச்சு, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா, பட் கொஞ்சம் அடிச்சு ஆடி இருக்கணும். ரொம்ப ஸ்லோவான மாதிரி இருக்கு. ருத்ராஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகேவா இருந்தது, 15 பால் ஆடும்போது. அதுக்கப்புறம் அவன் சான்ஸ் எடுக்க பார்த்துருக்கணும். செஹல் நல்லா பண்ணான், ஆமா. டவுன் த லெக்கே தான் போட்டிருந்தான். ஸ்வீப்புக்கு ஃபீல்டர் வச்சுட்டு பேக்வர்ட் ஸ்கொயர் லெக் டீப் ஸ்கொயர் லெக் வச்சுட்டு டவுன் த லெக்கே தான் போட்டிருந்தான். ஏன்னா ருத்துராஜும் சரி மாத்திரையும் சரி பெரிய ஹிட்டர் கிடையாது. அக்ரெசிவா ஆடினாலும் அவங்க ஆமா. வந்து ஹிட்டர் கேட்டகரியில வர மாட்டாங்க. தூக்கி பெருசா வெளியில அடிக்க மாட்டாங்க. அதனால வந்து டவுன் த லெக் போட்டு ஸ்வீப் அடிச்சுக்கோன்னு சொல்லி ஃபீல்டர் வச்சே போட்டா அந்த ட்ராப்ல ருத்துராஜ் மாட்டிக்கிட்டான். ஆயுஷ் மாத்திரையும் ரெண்டு மாட்டிக்கிட்டான். தடவை மாட்டான், ஆனா எஸ்கேப் ஆயிட்டான். ஒரு தடவை அவன் இவன் வைசாக் அது புடிச்சிருக்கணும், லைட்டை குறை சொல்லிட்டான். அவனை வரவே இல்லை, கேட்சுக்கு வரும்போது பாதியில மிஸ்டேக். நின்ட்டான். பட் 210 ரன் அடிச்சு டிஃபெண்ட் பண்ண முடியலன்றது பவுலிங் தான் பிரச்சனை. பேட்டிங் இதுக்கு மேல என்ன பண்றது? 100 அடிக்கணும். ஒரு 7 பால் டு இல்ல, ஸ்பேர்ல ஜெயிச்சு. நார்மல் பவுலிங் ஓகே. ஏற்கனவே அவங்களுக்கே தெரியும் அவங்களோட டீம் பவுலிங் கொஞ்சம் வீக்கா தான் இருக்குன்னு சொல்லி, அப்பனா ஒரு 20 ரன் சேர்த்து வச்சு டூவே ஸ்லோவா தான் ஆன மாதிரி இருக்கு. இதுக்கு மேல என்ன பண்றது? 20 ரன்ஸ் அடிச்சா நீ 7 பால் கையில இருந்தது. நீ 250 தான் அடிச்சிருக்கணும். சேப்பாக்ல சேஸ் பண்ண ஹை ஸ்கோர்ல சென்னை வந்து 200க்கு மேல 2 தடவை அடிச்சிருக்காங்க டாப் 5 சேசஸ்ல. அது ரெண்டுமே மொத்தமா 2008ல இருந்து ஆரம்பிச்சு 18 வரைக்கும். ஆனா இந்த லாஸ்ட் 3 வருஷம் 2023ல பஞ்சாப் சேஸ் பண்ணிருக்கு, 24ல லக்னோ சேஸ் பண்ணிருக்கு, 25ல மறுபடியும் பஞ்சாப். வருஷா வருஷம் ஆடுற 7 கேம்ல ஒரு கேம் வந்து 200+ சேஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா இதுக்கு மேல என்ன பண்றது? பவுலிங் தான் எனக்கு பிரச்சனைன்னு தோணுது. பேட்டிங்ல பிரச்சனை தான் இருந்தாலும் இந்த கேம் நல்லா தான் ஆடினாங்க. பட் எனக்கு என்ன, நான் சிஎஸ்கே சொல்லுவேன்னா லாஸ்ட்ல கொஞ்சோண்டு 2 விக்கெட் எடுத்தாங்க. பார்த்தா ஒரு லாஸ்ட் 2 ஓவர் 3 ஓவர் ஆமா, ஆமா. இருக்கும்போது ஒரு 2 விக்கெட் அடுத்தடுத்து எடுத்தாங்க. அப்போ கூட ஒரு 3 ஓவருக்கு 24 ரன் இருந்துச்சு. ஒரு நம்பிக்கை வருதான்னு கேட்டீங்கன்னா வரல. ஏன்னா அடுத்த 3 ஓவர் வரல. நான் திரும்பி பார்க்கறேன். எனக்கு ஒரு ஓவர் மேட் என்ட்ரி, ஒரு ஓவர் கலியில் இருக்கும்போது ஒரு ஓவர் அன்சுல் கம்போஸ் தான். எனக்கு 35 40 ரன்னுக்கு மேல இருந்தாலுமே எனக்கு அந்த இடத்துல பயமே வரல. அண்ட் உங்க பவுலிங்ல வந்து யாராவது ஒருத்தன் ஒரு 3 for 21, 3 for 30 அந்த மாதிரி பவுலிங் போட முடியுமான்னா இல்ல. எல்லாருமே பவுலிங் போடுவாங்க, எனக்கு ஒரு டவுட் டிஃபென்சிவா என்னன்னா போடுவாங்க. இ- எனக்கு ஒரு டவுட் என்னன்னா சேப்பாக்ல வந்து ஸ்பின்னோட எக்கனாமி வந்து 7 to 8 அதுக்குள்ளதான் இருக்கு. ஓகேவா? சக்கல் கரெக்டா போட்ட மாதிரி 100 வந்து கொஞ்சம் கரெக்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலையா ஸ்பின்ல? இல்ல, செஹல் டிஃபென்சிவா போட்டான், இவங்க அட்டாக்கிங்கா போட்டாங்க. ரெண்டாவது செஹலே 3 ஓவர் தானே போட்டாங்க, 4வது ஓவர் கொடுத்துட்டு தான் அடி வாங்கி இருப்பான் செஹல். மேபி கரெக்ட். நான் என்ன சொல்றேன்னா ராகுல் செஹருக்கு பதிலாக நீ ரெண்டே ஃபாரினர் தான் ஆடினேன். அகில் ஹுசைன் எடுத்துட்டு வந்திருக்கணும். அகில் ஹுசைன் எடுத்துட்டு வந்தா அவன் வந்து நிறைய டிஃபென்சிவா bowling போட்டிருப்பான். நீ சேப்பாக் வந்து பிளாட் விக்கெட் ஆயிடுச்சு, நீ டிஃபென்சிவா போடுறதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கணும். கண்ட்ரோலும் தர மாட்டேன்றாங்க. அதாவது சிஎஸ்கே பவுலர் எல்லாருமே நடுவுல நிக்கிறாங்க. ஒரு மேட்ச் வின்னரும் கிடையாது. இல்ல நான் விக்கெட்டே எடுக்கலைனாலும் கண்ட்ரோல் தர பவுலரும் கிடையாது. எக்கனாமி பாரு, 10 எல்லாருமே க்ளோஸ் டு 10. எல்லாரும் இப்போ ஃபாஸ்ட் பவுலர்ல 11 தாண்டி போயிட்டாங்க. கலீல் அகமதும் 100 அகமது மட்டும் தான் க்ளோஸ் டு 10ல இருந்தாங்க. பாக்கி எல்லாரும் 11+. எங்க இருந்து நீ ஒண்ணு ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட்னு மேட்சுக்கு மேட்ச் யாராவது ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா யாராவது ஒருத்தன் செகல் மாதிரி 7 ரன் per ஓவர்னு எக்கனாமிக்கலா போட்டிருந்தான்னா இந்நேரம் தோத்துப்பாங்க. அதனால பவுலிங் வந்து சக்கலோட எந்த. ரெக்கார்ட் சேப்பாக்ல ஓவரால் நல்லா இருக்கு. அதெல்லாம் ஆமா. நாங்களும் ஆனா சேப்பாக்ல நீ நல்லா போடுறாங்க. எங்க சுத்துனீனாலும் இவங்க பவுலிங் அடிவாங்க. பிரச்சனையே அதுதான். இப்போ நீ எவ்வளவு அடிச்சினாலும் சிஎஸ்கேவோட பவுலிங்க்கு பத்தாது. ஸோ அவங்க பவுலிங்ல தான் ரீஒர்க் பண்ணிட்டு வரணும். அப்படி இல்லையா, உனக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரியுதா, அதிக பவுலர் எடுத்து வரணும். ஏன்னா நல்ல சூப்பர் இந்த டோர்னமெண்டோட டாப் பவுலிங் சைடுன்னு சொல்ற டீம்ஸே வந்து 6 பவுலர் 7 பவுலர் வச்சுக்கிறாங்க. உனக்கு பிரச்சனைன்னு தெரியுது, எப்படி கரெக்டா 5 பவுலர் யூஸ் பண்ணுவ? அதுவே ஒரு தப்பு. நீ எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் வச்சுக்கிட்டாதான் எக்ஸ்ட்ரா சிஎஸ்கே பொழைக்க பவுலிங் முடியும். ஆப்ஷன் வச்சிருக்கணும். ஆமா, எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்கணும். இப்ப அப்பதான் ஜெயிக்க எக்ஸ்ட்ரா முடியும். பவுலிங் ஆப்ஷன் வந்து மெயின் பவுலர் வந்து அவன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண மாட்டான்னா அவனோட டீம்ல நல்லா ஆஹ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப வந்து இவங்க 2 பேர் இருந்தாங்கன்னா ஓவர்டனும் அகில் ஹுசைனும் இந்த 2 ஃபாரின் ஸ்லாட்டுக்கு இருந்திருந்தால் மேபி கொண்டு வந்திருக்க முடியாது. இவங்க பிரசாந்த் வீரும் கார்த்திக் சர்மாவும் ஆடினதுனால.
பட் ஒருவேளை இருந்திருந்தா ஒரு ஆளை தூக்கிடுங்க, பிரசாந்த் ஆர் கார்த்திக் சர்மால ஒரு ஆளை தூக்கிட்டு ஒரு இம்பாக்ட் சப்லையும் இவங்க 2 பேர் வந்துட்டாங்கன்னா ஓவர் டெனுக்கு ஒரு 2 ஓவர் இருக்கும். அகில் ஹுசைன் எப்படியாவது நிறுத்தி கொடுத்துருவான். அதையாச்சும் நீங்க ட்ரை பண்ணலாம். விக்கெட் எடுக்கிறானோ இல்லையோ ஒரு 2 ஓவர் வேக வேகமா காலை பார்த்து தள்ளிட்டு போயிடுவான். ஸோ அதை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் மேட்ச் மேபி ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பவுலிங்ல தான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட். பவுலிங் அவங்க ரெடி பண்ணிட்டு வந்தாதான். இதுக்கப்புறம் தோனி வந்தாலும் பிரவிஸ் வந்தாலும் ஒரு சேஞ்ச் நடக்க போறது இல்லை. எனக்கு ஏன்னா தெரிஞ்சு நீ தோனி தோனி. வந்தா கூட பிளே எனக்கு தெரிஞ்சு தோனி வந்தாலும் பிளே இருக்க மாட்டார். எனக்கு தெரிஞ்சு. ஆமா. ஐ பிரவிஸ் அதனால வந்தா தோனி உள்ள வருவான். ஆனா பிரவிஸ் வந்தாலும் என்ன, பிரவிஸ் இல்லாமே 2 10 அடிச்சுட்ட நீ. இதுக்கப்புறம் பிரவிஸ் வந்தாலும் அதுதான். ஆனா உங்க போலிங்ல தான் கம்ப்ளைண்ட் இருக்கு. போலிங்கை திருத்தினாதான் சிஎஸ்கே ஜெயிக்க முடியும் இதுக்கப்புறம். நீ என்ன பவுலிங் சொல்ற? திருத்தலாம்னா ஸ்டெப்ஸ் அவ்வளவுதானே இருக்கு. அவங்க கூட இதுதான் பவுலிங் எதுவும் பண்ண திருத்தறதுக்கு முடியாதுல்ல. ஆள் இல்ல, அது என்னமோ கரெக்ட். இல்ல இருந்தா உள்ள அவங்க என்ன இருந்தா தானே பண்ணாலும் எடுத்து. அவங்களோட எவரேஜ் தான். இப்ப இருக்கிற பவுலர்ஸ் எல்லாருமே ஒரு டீமோட செகண்டரி பவுலர்ஸ், யாருமே மெயின் பவுலர்ஸ் இல்ல. கரெக்டா? இப்போ ம். எப்படி 2023 வந்து ஆர்சிபி வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பவுலர்ஸ் எடுத்துருவாங்க, எல்லாம் அடி வாங்குற பவுலர்ஸ். அது ஆமா. மாதிரி இவங்களும் ஒரு அதே அதே இதுல இருக்க மாட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க நீ சொன்ன போன ரிவ்யூல பேசுன மாதிரி அவங்க வந்து பேட்டிங் வேணா மாத்திருக்காங்க. ஆனா அது ம். ரிசல்ட் தருதா இல்லையா செகண்டரி தான். ஆனா பவுலிங் ஒண்ணுமே பண்ணலாம். பவுலிங் போன வருஷம் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் இருக்கு. ஆமா. நீங்க அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு சீக்கிரமா ட்ரை பண்றது நல்லது. ஸ்பென்சர் ஜான்சன் நீங்க வெளியே போனதுக்கு அப்புறம் தான் வருவேங்கிறான். இன்ஜூரி பிளேயர் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இன்னொரு இன்ஜூரி பிளேயரையே நீங்க எடுக்கிறது வந்து அதான் அதிசயமா இருக்கு. அது அதான் நீ அது வந்து யாராவது ஒரு டீம் இதுவே இல்ல. என்ன கரெக்ட் கேட்டா கரெக்ட். நீங்க நத்திங் டு லூஸ் யாராவது ஒரு யங்ஸ்டரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த ஒருத்தர் தானே ராமகிருஷ்ணா கோஷ், அவன் பவுலிங் போடுவான்ல. கோஷ் அவன் தான் இவங்கள வருவான் தான் யாராவது ட்ரை எதிர்பார்த்தான் போல. ஆனா பண்ணலாம். ஸ்பின் ஸ்பின் எக்கனாமி நல்லா இருக்கு, ஸ்பின் ஸ்ட்ரைக் நல்லா இருக்கு அப்படின்னு அதுக்காக ராகுல் சேகர் எடுத்து வந்திருக்காங்க. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா நீ இனிமே யார் போட்டாலும் அடி வாங்க போறேன்னு முடிவாயிடுச்சு. பவுலிங் இல்ல. நல்லா இருக்கிற பேட்டிங் கூட நீ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு மோசமா இருக்கிற பவுலிங்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம்ல. பேட்டிங் நல்லா தான் இருக்கு, அதுல நீ சேஞ்சஸ் பண்ணினே இருக்க. ஆனா பவுலிங் திரும்ப திரும்ப இவங்களே தான் போட்டு இருக்காங்க. நான் மேட்டென்ட்ரி எடுக்கும் போதே சொன்னேன், மேட்டென்ட்ரி எல்லா மேட்ச் அடிவாங்க தான் போறான். திடீர்னு ஒரு விக்கெட் ஒரு பால் நல்லா போடுவான், டெஸ்ட் லென்த் போட்டு போட்டு அடிவாங்க தான் போறான் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஆனா வாங்கிட்டு தான் இருக்கான். அது திருந்த மாட்டாங்க. 20 ரன் கொடுக்குறான் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து பிரியன் சாரியாக்கு. ஒரு பால் அடிக்கிறான்னா T20ல நீ அடுத்து எப்படி டிஃபென்சிவா போடலாம், ஃபீல்டுக்கு எப்படி ரியாக்ட் பண்ற மாதிரி பால் போடலான்னு தான் பார்க்கணும். நீ அடி நான் அதே லென்த் போடுறேன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தா. ஸோ நீ வந்து பவுலிங்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், எல்லாத்தையும் ஆட வச்சு பார்க்கலாம். ஜக்காரியா பவுக்ஸ் இருக்கான் நியூசிலாந்துல, அவன் ஆட வைக்கலாம், அவன் ஸ்குவாட்ல இருக்கான். அகில் ஹுசைன் ஆட வைக்கலாம். வேற யாராவது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி ஒரு 2 3 ஆனா மேட்ச் அப்படியே ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட் தான் ஒரு நாலு பார்க்கணும். அது ஷெஃபிள் மாதிரி போட்டு ட்ரை பண்ணிட்டு அப்புறம் எந்த ஸ்கோர் ஃபிட் ஆகுதோ தாங்க நெக்ஸ்ட் 10 கேம் கடைசி 10 கேம் வந்து ஒரு 8 கேம் வின் பண்ண ட்ரை பண்ணலாம். எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ட்ரை கடைசியே பண்ணிட்டு அது மாதிரி மாத்தி நீ ஒரு எட்ஜில் பெருசா குவாலிஃபை மாத்திடலாம். ஆகிறதுக்கு மட்டும்தான் பாசிபிலிட்டின்னு பார்த்தா கடைசியில அந்த 4th பிளேஸ்ல ஒரு எட்ஜில் குவாலிஃபை ஆக தான் வாய்ப்பு இருக்கு. அதுக்கே நீங்க வந்து பவுலிங்கை திருத்தியே ஆகணும். ஸோ அதுக்கு இப்பதான் 2 மேட்ச் ஆயிருக்கு. அடுத்து ஒரு 2 3 கேம்ஸ்க்குள்ள எல்லா பவுலர்ஸையும் சான்ஸ் கொடுத்து யாரு உங்களுக்கு கரெக்டா இருப்பான்னு பாக்குறது நல்லது. ஆனா அடுத்த 2 மேட்ச் வந்து ஆர்சிபி கூட, அதுக்கடுத்த மேட்ச் வந்து டிசி கூட, ரெண்டுமே கொஞ்சம் டெல்லி. ஸ்ட்ராங்கான டீம் கரண்ட் டோர்னமெண்ட்ல. அதுக்கப்புறம் வந்து கேகேஆர் அவங்களும் வந்து பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்கு, பேட்டிங் வேணா வீக்கா இருக்கு சொல்லலாம். ம். வேற வழியே அது இல்லையே. டெஸ்ட் பண்ணலாம் பட் நீ கரெக்ட் வேற கரெக்ட். வழி இல்லை, டோர்னமெண்ட்டுக்குள்ள வந்துட்ட. இதுக்கப்புறம் நீ டோர்னமெண்ட்டை விட்டு நான் இப்படியே ஆடி வெளியில போறதுக்கு அதுக்கு நான் ட்ரை பண்ணி ஒரு சான்ஸாவது பார்க்கலாமே. ஆர்சிபி 2 வருஷம் முன்னாடி பண்ண மாதிரி ஏதோ ஒண்ணு பண்றேன், கடைசி 6 மேட்ச் ஜெயிச்சு ஒரு லக்லயாவது குவாலிஃபை ஆகலாம்ல. உனக்கு இந்த வருஷத்துக்கு இல்லைன்னாலும் உனக்கு ஒரு பிக்காவது பண்ணலாம். ஓகே, அடுத்த வருஷம் நான் டீமை இதை வச்சு செட் பண்ணலான்ற ஒரு ஐடியாவாவது கிடைக்கும். ஸோ இருக்கு, இன்னும் 12 மேட்ச் இருக்கு. பொறுமையா நீ ட்ரை பண்ணலாம். 4 5 கேம் போனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறமா நீ அட்லீஸ்ட் ஒரு 6 மற்றபடி வின் 5 வின்யாவது ஃபினிஷ் பண்ணணும். மற்றபடி பஞ்சாப் ஈஸியா சேஸ் பண்ணிட்டாங்க. வேற எதுவும் பெருசா மேட்ச் நடக்கல. ஈஸி அடி செஸ் வாங்க சூப்பரா அது ஆனாங்க. சிஎஸ்கே பவுலர்ஸ் தான். ஆமா ஸ்ரேயஸ் ஐயர் ரொம்ப சூப்பரா ப்ரெஷரா இருந்தான். இல்ல, ஜாலியா இருந்தாங்க, ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. பிரியன் சாரியாவே கேம் முடிச்சிட்டான். ரெண்டாவது வந்து ஆமா ரன் ரேட்டை வந்து குறையவே விடல. 10லயே தான், 10 கீழே போவே இல்லை. ரெக்வயர்ட் ரன்ஸ் அவங்கதான் 10 ஃபர்ஸ்ட் தாண்டவே பவர் இல்லை. பிளேல வந்து 10க்கு மேலே வச்சிருந்தாங்க. அது வந்து போக ம். போக அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாங்க அவங்க. அது ஆனா மெயின்டைன் சிஎஸ்கே பண்ணிட்டே பார்த்தோன்னா இருந்தாங்க. பவர் பிளே அந்த மாத்திரைய விக்கெட் வரைக்கும் நல்லா விளாண்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்லோ ஆட்டாங்க. ஆமா, நீ சேஸ்னு வரும்போது உனக்கு ஒரு 12 ரன் ரெக்வயர்ட் ரன்ஸ் வந்து 12 கிட்ட இருக்கணும்னா ஒரு 10 ஓவர் இருக்கும்போது 12 ரெக்வயர்ட் ரன் ரேட் மெயின்டைன் பண்ணனா பரவாயில்ல ஒரு பவுலிங் டீமா.
பட் உனக்கு 12 போகவே இல்லை. கடைசி 3-4 ஓவர்லாம் நீ அதிக ரன் ரேட் மெயின்டைன் பண்ணி பிரயோஜனமே இல்லை. லாஸ்ட் 3-4 ஓவர் வருதுன்னா ஓவருக்கு 15+ இருந்தால் தான் ஈஸியாக டிஃபெண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால நீங்க முன்னாடியே பார்த்துட்டு ஓகே 200 10+ இருக்கு ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதுவே அவங்க பண்ணல. டிஃபென்சிவா எங்கேயாவது ஒரு 1-2 ஓவராவது இழுத்து பிடிச்சாங்களான்னா இல்லை. ரெண்டாவது விழுந்த விக்கெட்ஸுமே எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காகவே இல்லை. ஃபர்ஸ்ட் விக்கெட் பிரியன் சாரியாவுக்கு செம பால், அடுத்து ஒரு ரன் அவுட்டு, அதுக்கப்புறம் ஃபுல் டாஸுக்கு ஒரு அவுட்டு. ஒரு மாதிரி முக்காவாசி கேமுக்கு கேம்லயே இல்ல. 90% ஆஃப் கேம்ல சிஎஸ்கே சுத்தமா மேட்ச்லயே இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சும்மா அதான் நிக்க பத்து வந்தாங்க. ஓவர் தெரிஞ்சு கேம் இந்த மாதிரி இருந்தது. ஆமா, செகண்ட் ஹாஃப்ல அவன் ஃபுல்லா மோட்டிவேட் லூஸ் பண்ண மாதிரி இருந்தது. சுத்தமா ஆமா கேம் இன்டென்ட்டே இல்ல, ஆமா. இன்டென்ட்டே இல்ல. ஸோ பார்க்கலாம். அடுத்தது வந்து சிஎஸ்கே vs ஆர்சிபி.